அக்காவும் பாலை வீசட்டுமா? எப்போ இருப்ப ஜிப்பா தம்பி, ஒரு நிமிஷம். நெட்டவள்ளி, எம்பிட்டு நேரமா ஒரு நிமிஷம் அந்த பேட்டை லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கினே இருக்கிற. அந்த ரோட்டையே உடச்சி போடவே ஆட்டங்குது. ஒழுங்கா அடி, இல்லைன்னா வந்துட்டு சொல்லிட்டேன். ஆமாத்தே, நீங்க எம்பிட்டு நேரமா பாலை வீச போன சரி இரு அப்படிங்கிறீங்க, திருப்பியும் வீசுறதுக்கு போனா இரு அப்படிங்கிறீங்க. எம்பிட்டு நேரமா இப்படியே நின்றுக்கிறது. இப்ப 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. ஒண்ணு விளையாடுங்க, இல்லைன்னா பேட்டை தூக்கி போட்டு போங்க. இருமல சதீஷ், நான் ஒரு பொசிஷனில் நின்றுக்கிட்டேனம்மா. நீங்கள் தூக்கி போடக்குள்ள தெரியாமல் கண்ணாடியில் பட்டு உடஞ்சி கிடச்சி கண்ணில் படுத்துனா நான் என்னம்ல பண்ணுறது? இங்கே பாருங்கம்மா, சட்டு புட்டுன்னு விளையாடுறதா இருந்தால் விளையாடுன்னு சொல்லிட்டேன். நாங்களும் சும்மா பால் பொறிக்க போடவா வந்திருக்கோம். எம்பிட்டு நேரமாக நின்றுக்கிட்டு பேட்டையே தட்டிக்கி நிற்கிற. நான் புளியங்காய் அடிச்சுட்டு இருக்க. நீ டீம் மக்கள் எல்லாம் டென்ஷனாக ஆகிட்டாங்க. ஜிப்பா தம்பி, நீ பாலை போடுப்பா. சரிக்கா. ஏ பேதியில் போவான், முட்டிக்கால் மேலேயே போட்டுட்டான். கீழே கிடக்கிற பாலை அடித்து சீன் போட்டுக்கிடுவோம். காது போச்சு. இந்த பொம்பளை லூஸா இருக்குமா? கீழே கிடக்கிற பாலை கொட்டி மேலே அடிச்சு விடுது. நெட்டவள்ளி அக்கா, கீழே கிடந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்கிடுவோம். நீங்கள் சீன் போட்டுக்கிட்டா அவங்க காது மேலே அடிச்சு விட்டிங்க பார்த்துக்கிடுங்க. போடுற பாலை ஒழுங்காக அடிக்க தெரியல, கீழே கிடக்கிற பாலை போய் அடிச்சுக்கிட்டு. ஏம்ல குண்டுமணி, அத்த பால் வருதுன்னு தெரியல. அப்புறம் நட்ட நடுவாளியே நின்றுக்கிட்டு இருந்தா மேலே தான் படும். அப்படி ஓரமாக நிற்கணும்ல. எல்லாருமே என் முன்னாடியே நின்றுட்டு எனக்கு கை காலெல்லாம் பத்தட்டமாவுதான் இல்லையா நடுக்கு எடுத்துக்குது. அடித்தா மேலக்கில் பட்டுருமோன்னு. ஏன் நெட்டவள்ளி, மழவள்ளி வாய் தான் பேச்சுறியா வழிஞ்சு ஒரு பந்து அடிக்கிறியா? இது வரைக்கும் சும்மா நின்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். நானாச்சும் அடிக்கிறேன் தாண்ட வா. இந்த பேட்டு வேற என்ன கணக்குது. எதுக்கு கையிலேயே வச்சு நின்றுக்கிட்டு இப்படி தலைமையிலையாச்சும் வச்சுக்கிடுவோம். அவள் அடிச்சு விட்டாலும் ஓடுறதுக்காச்சும் சௌகரியமா இருக்கும். ஐயே, இது என்னடா கொடுமை? பேட்டை தூக்கி மண்டை மேலே வச்சு நின்றுக்குது. இதெல்லாம் யார் டீம்ல சேர்த்து விட்டாங்களோ தெரியல. எப்போ தம்பி, பேண்ட் சொக்கா போடு தம்பி, கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிடுப்பா. அவள் பால் அடிச்சுக்கிட்டு ஓடியாக்கான்னு சொன்னா எனக்கு ஓடுறதுக்கு அப்புறம் நீ இடிச்சு தள்ளி விட்றாது என்ன? அதெல்லாம் நான் தள்ளி விட மாட்டேன் பார்த்துக்கிடுங்க. இப்படித்தான் நான் நிற்குவேன், அப்படித்தான் விளையாடணும். உங்களுக்கு விளையாட தெரியுமா தெரியாதா? ஐயோ, பால் வருதே. எப்படியாச்சும் அடிச்சு தூக்கி விட்டுறணும். எட்டி அடிச்சு தூக்கடி நெட்டவள்ளி, நின்றுக்கிட்டே இருக்காத. எம்ல புடில பால் வாங்கிட்டு தம்ல வருது. அவுட்டே. அப்பாடி, ஒரு வழியா அவுட் ஆயிட்டா. அடுத்த பேட்டிங்க நானு தான். சோகமாக மூஞ்ச வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா அவன் வந்து ஏச்சுவா. நான் அவுட் ஆகி போயிட்டா உங்களுக்கு என்ன ஜாலியான்னு. இவன் என்னைக்கு அடிக்கிறதுக்கு நாம் என்னைக்கு ஒரு பந்து கூட தொட்டு பார்க்க முடியாதாட்டுங்குது. நல்ல வேலை அவுட் பண்ணி போட்டாங்க. இன்னுமே நாம் போய் பேட்டை அடிக்கலாம் ஜாலி. நெட்டவள்ளி, அவுட் ஆயிட்டியா? இடத்த காலி கொண்டு பேட்டை வச்சுட்டு எட்டி நக்கல் அடிக்காதடி, பேட்டையை கொண்டு அடிச்சு போடுவேன். போங்க, நீங்க அவுட் ஆயிட்டீங்க. பால் பொறிக்க போடுங்க, போய் அப்படியே அந்த நின்றுக்கிடுங்க. அப்பா, ஒரு வழியா அவுட் ஆயிட்டீங்க, ஜாலி. சிப்பா தம்பி, இன்னும் ஒரு 3 பால் போடுப்பா. சும்மா ஒப்புக்கு விளையாடுறேன். எனக்கு ஆச்சையாக இருக்குது, ஒரே ஒரு பால்லையே நான் அவுட் பண்ணி போட்டீங்க. அதெல்லாம் முடியாது போங்கக்கா. எம்புட்டு நேரமா நீங்களே விளையாடுவீங்க, என்ன நாங்களாம் விளையாட வேண்டாமா? அவுட்டுன்னா அவுட்டு தான். ஒப்புக்கும் வேணாம் சப்புக்கும் வேணாம். போய் ஓரமாக நின்றுக்கிடுங்க. நெட்டவள்ளி, கிளம்பு, காத்து வரட்டும். அப்பாடி, ஒரு வழியா இவ்வளோ அவுட் பண்ணி போடுறதுக்குள்ள எவ்வளோ நேரம். அந்த இடத்த விட்டு நம்பர மாட்டேங்கிறாள. ஏன் நெட்டவள்ளி, வந்து தோலடி இந்தாண்ட. அடுத்தது நானு. கிளம்பு. நீ எப்படி அடிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். வீட்டுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு ஒன்று அவுட் ஆக்கல. நான் பாரு, என் பேரையே மாற்றிக்கிடுறேன். என்ன லூசு கிடைக்கி, எதுக்கடி பேட்டுக்கிட்டே நின்றுட்டு அடிச்சு மூஞ்ச உடச்சு போத்துருமா? உன்னை கேட்ச் பிடிக்கத்தான். நீ அடி மூக்கை உடச்சிக்கிட்டு போயிடாத, ஓடி போயிட்டு சொல்லிட்டேன். அடுத்து எனக்கு பேட்டையை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவ போய் நின்றுக்கிட்டா. இன்னும் இவ எத்தனை மணி நேரம் கழிச்சு விட்றாளோ. சபா, நம்மளுக்கு கொடுப்பன இல்லை போல. சரி, நின்றுக்கிட்டே இருப்போம்.